சாலினி டிவி நேயர்களுக்கு எனது வணக்கம். புன்னகை பெண்ணை நிகழ்ச்சி மூலமாக மற்றொரு முறை உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. ஒருத்தர் கேட்டிருக்காரு, புத்திர தோஷம்னு எனக்கு சொல்லியிருக்காங்க முன்னாடி, திருமணத்துக்கு முன்னாடி. ஆனால் எனக்கு 2 குழந்தைகள் இருக்குது, நாங்கள் நல்லா இருக்கிறோம். எதுக்கு ஜோசியர் இந்த மாதிரி புத்திர தோஷம்னு சொன்னாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. இது ரொம்ப அற்புதமான கேள்வி. பல பேருக்கு இது பயன் தரக்கூடிய கேள்வி. புத்திர தோஷங்கிறது என்னன்னா, புத்திரம் இல்லைன்னு அர்த்தம் கிடையாது. தோஷம்னா குறைபாடுன்னு அர்த்தம். எந்த வகையில் குறைபடும் அப்படின்னாக்கா, தோஷங்கள் பல வகை இருக்குது. முன் தோஷம் இருக்குது, பின் தோஷம் இருக்குது. முன் தோஷம் அப்படின்னா என்னென்னா, குழந்தைய இல்லாமல் காலை கடந்து குழந்தை பிறக்கிறது ஒரு புத்திர தோஷம். பின் தோஷம் அப்படின்னாக்கா, குழந்தை பிறந்ததுக்கப்புறம் குழந்தை இல்லாமல் போகிறது, அல்லது குழந்தைக்கு பாதிப்பு ஏற்படுறது, குழந்தைக்காக வருத்தப்படுறது, இல்லை எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்குது அப்படின்னாலும் ஆனாலும் புத்திர தோஷம் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வயசான காலத்தில் கூட வேலை செய்யலாம். குழந்தைங்களே இப்போ இந்த காலத்தில் எத்தனை போய் பெற்றோர்களை முதியோர் இல்லத்தில் சேர்த்துட்டு போயிடுறாங்க இல்லையா? முதியோர் இல்லத்தில் இருக்கின்ற அத்தனை பெற்றோர்களுக்கும் புத்திரதோஷம் இருக்கிறதுன்னு தான் அர்த்தம். அதுவும் ஒரு வகையான புத்திரதோஷம். குழந்தைங்களுக்காக இயங்குவது புத்திரதோஷத்தின் வேலை. ஆக புத்திரதோஷம் இல்லைன்னு அவர் இருக்குதுன்னு சொன்னார். குழந்தை இருக்குதே அவரை நீங்கள் நிந்திக்கிறதுலையோ அல்ல சந்தேகப்படுறதுல அர்த்தம் இல்லை. அந்த மாதிரி ஒரு தோஷம் இருக்குதுங்கிறது உண்மைதான். அந்த தோஷம்னாக குறைபாடுன்னு அர்த்தம். ஏதாவது வகையில் கொண்டோம். குழந்தை படிக்கலன்னு நமக்கு வருத்தமாக இருக்கலாம், குழந்தை நம்ம பேச்சை கேட்கலன்னு வருத்தமாக இருக்கலாம், குழந்தைக்கு இந்தந்த குறைகள் இருக்குதுன்னு வருத்தப்படலாம், குழந்தைக்கு கல்யாணம் ஆகலையான்னு வருத்தப்படலாம், குழந்தைக்கும் குழந்தை பிறக்கலையான்னு வருத்தப்படலாம், குழந்தை நிம்மதியாக வாழலன்னு வருத்தப்படலாம், வேலை கிடைக்கலன்னு வருத்தப்படலாம். இப்படி எந்த வகையான வருத்தங்கள் இருந்தாலும் எல்லாமே புத்திர தோஷங்கள் தான். அது மட்டும் இல்லாமல் புத்திர தோஷங்கள் 3 வகையில் இருக்கும். ஒன்று லக்னத்தின் அடிப்படையில் இருக்கும், இன்னொன்று ராசியின் அடிப்படையில் இருக்கும், மூன்றாவதாக புத்திர கிரகமான காரகத்துவம் கிரகம் அப்படின்னு சொல்லக்கூடியது, அல்லது காரகஸ்தானம் சொல்லக்கூடிய 5ஆம் இடம் புத்திர ஸ்தானத்துக்கும் நாங்கள் பார்க்குறது உண்டு. ஆக ஒரு ஜாதகத்துக்கு ராசினாக்கா அது மதி, லக்னம்னா விதி, இது இல்லாமல் 3வது காரகம்னு சொல்லுவாங்க. இந்த வகையிலையும் நம்ம பார்ப்போம். இந்த அடிப்படையில் 6, 8, 12 இடங்களோட புத்திரஸ்தானம் பாதிக்கப்பட்டு இருந்தால், சேர்ந்து இருந்தால், அவைகளால் புத்திரஸ்தானத்தில் பாவகிரகங்கள் இருந்தால், நீச்ச கிரகங்கள் இருந்தால், இவையெல்லாம் புத்திர தோஷமாக கணக்கிடப்படும். ஆக புத்திர தோஷத்துக்கு பரிகாரங்களை செய்கிறதுக்கு எந்த நிலைக்கும் நன்மையை தரும். அடுத்த கேள்வி போவோம். சில பேர் என் ஜாதகத்தில் தவறு இருக்குதா சொல்கிறாங்க. இந்த ஜாதகம் நான் இந்த ராசி இல்லை அந்த ராசிங்கிறாங்க, நான் இந்த நட்சத்திரம் இல்லை அந்த நட்சத்திரம்ன்றாங்க, நான் இந்த லக்னம் இல்லை அந்த லக்னம்ன்றாங்க. இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஒருத்தர் ஜாதகத்திலேயே குறை இருக்கிறதா, குழப்பம் இருக்கிறதா சொல்கிறாரு. அதுக்கான பலன்களை பார்ப்போம். அதாவது கம்ப்யூட்டர் ஜாதகம் போட்டுக்கிட்டிங்கன்னா பெரும்பாலும் குழப்பங்கள் நிவர்த்தி ஆகும். கம்ப்யூட்டர் ஜாதகங்களை ஏன் போடணும் அப்படின்றனா, கம்ப்யூட்டரில் சூரிய உதயம் துல்லியமாக இருக்கும். 2வது தீர்க்க ரேகை, அட்சய ரேகைன்னு சொல்லக்கூடிய லாங்கிடியூட் லாட்டிடியூடு நமக்கு துல்லியமாக கம்ப்யூட்டரில் கணிக்க முடியும். கையில் கணிக்கிறத விட, மேனுவலாக கணிக்கிறத விட, கணிக்கிறது தவறு இல்லை. முந்தி மாதிரியே அத்தனை பேரும் இப்போ பண்டிதம் பெற்றிருக்கிறாங்களா அப்படின்றதுக்கு நான் உத்தரவாதம் கிடையாது. அந்த அடிப்படையில் உங்களுக்கு கம்ப்யூட்டர் துல்லியமாக போடும். அது எப்படின்னாக்கா, கையில் போடுறதும் கம்ப்யூட்டருக்கு போடுறதும் கண்டிப்பாக வித்தியாசங்கள் இருக்குது. இப்போ நம்ம ஒரு 100 ரூபாய் இருக்குது, 3 பேர் பிரித்து கொள்ளணும் அப்படின்னாக்கா நம்ம எப்படி கணக்கு பண்ணுவோம்? ஆளுக்கு 33 ரூபா எடுத்துப்போம். 99 ரூபா ஆச்சு, மீதி 1 ரூபா மீந்துருமே, அதை என்ன பண்ணுறது? 33 பைசான்னு எடுத்துக்கிறோம் இல்லையா? ஆனால் நீங்கள் கம்ப்யூட்டர்லேயே கால்குலேட்டர்லேயே போட்டிங்கன்னா 33.3333ன்னு காட்டணும். இதுதான் அக்யூரேட். அதுபோல் 365 நாளைக்கு ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. 365.6 மணி நேரம், அதாவது 4 வருஷத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய அந்த லீப் இயரும் சேர்த்தும் ஒரு பஞ்சாங்கம் இருக்குது. இதெல்லாம் அனுசரித்து போடக்கூடிய திருக்கணிதத்தை பார்த்து கணிக்கிற போது துல்லியமான ராசி நட்சத்திரங்கள் நமக்கு கிடைக்கும். அதே போல் லக்னங்களும் கிடைக்கும். லக்னமும் துல்லியமாக கிடைக்கும். சூரிய உதயத்திலேருந்து கணக்கிடும் போது துல்லியமாக கிடைக்கும். ஒரு சில நிமிடங்கள், 1 நிமிடம் 2 நிமிடத்தில் லக்னங்கள் மாறுற மாதிரி இருக்குது. சில குழந்தை 5:28க்கு பிறந்து இருக்குது. ஆனால் 5:27 ஒருத்தர் ஒரு லக்னம் கொடுத்துருக்காரு, இன்னொருத்தர் வேற ஒரு லக்னம் கொடுத்துருக்காரு அப்படின்னாக்கா, இந்த மாதிரி 1 நிமிடத்தில் வர பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமேனால் நாம் முந்திய லக்னத்தை கணக்கு எடுத்துக்கிறது நல்லது. காரணம் என்னன்னா, குழந்தைய முழுசாக எடுத்துகிட்டு தான் எப்போவுமே நேரத்தை கணிப்பாங்க. எப்போவுமே நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க, ஜாதகம் உண்மை, நாம் கொடுக்குற நேரம் தான் துல்லியமாக இருக்கிறது இல்லை, குத்து மதிப்பாக தான் இருக்குது. ஏறத்தாழ தான் கொடுக்குறோம். ஏன்னா என் வாட்சில் இருக்க நேரமும் உங்கள் வாட்சில் இருக்க நேரமும் ஒரே நேரமாக இருக்காது. அதுபோல் நம்ம மருத்துவமனையில் டெலிவரி எடுக்கும்போது அந்த நேரத்தை என்ன டாக்டர் எழுதுகிறாங்களோ அதை தான் வச்சுக்கிறோம்.
பக்கத்துலலாம் இன்னும் வெளிநாடு மாதிரி நம்மலாம் பக்கத்துலேயே இருந்து துல்லியமாக சேட்டலைட் டைம்லாம் பார்க்குறதில்ல. சேட்டலைட் டைம் இப்போ வந்து கரெக்டாக இருக்குதான்னு நமக்கு தெரியல. நீங்கள் டிவி சேனல்லாம் பாருங்கள், மூலையில் வந்து நேரம் போட்டிருப்பாங்க. எல்லா டிவி சேனல்லும் ஒரே நேரம் இருக்கான்னு பாருங்கள், கண்டிப்பாக கிடையாது. எல்லாத்துலேயும் 1 நிமிஷம் முன்ன பின்ன தான் இருக்குது. அந்த மாதிரி இந்த குறைபாடின் காரணமாக தான் ஜாதகங்கள் தவறு ஏற்படுது. நேரம் துல்லியமாக கொடுக்கப்பட வேண்டும். அந்த நேரத்துக்கு கணிக்கப்பட வேண்டும். அது கம்ப்யூட்டரில் கணிக்கிறது ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக கிடைக்கும். அதனால் கம்ப்யூட்டர் ஜாதகங்களை இனிமேல் நீங்கள் நம்பி எடுத்துக்கலாம். அதுலேயும் திருக்கணித கம்ப்யூட்டர் ரொம்ப ரொம்ப சிறப்பு தரும். இந்த நாட்டில் சில குழப்பங்கள்லாம் இருக்குது. இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. நாட்டில் இருக்க குழப்பங்களுக்கும் நவகிரகங்களுக்கும் பாதிப்பு இருக்கா அப்படின்னா, நவகிரகங்கள் நமக்கு ஒன்றாவும் அடுத்த நாட்டுக்கு ஒன்றாவும் கிடையாது. உலகம் முழுக்க ஒரே மாதிரி தான் இருக்கும் நவகிரகங்கள். எது எந்த சைடில் இருக்குதுனாக்கா, இப்போ இங்கே இருக்கிறதுக்கு நேர எதிர்க்க ஆப்போசிட்டில் பூமிக்கு அடியில் இருக்குது ஆஸ்திரேலியாவில் பார்த்தோம்னா அங்கேயும் இப்படி தான் இருக்கும். பெரிய மாற்றங்களாக இல்லை. அங்கேயும் வந்து இதே ராசியில் தான் சனி பகவான் இருக்கும், இதே ராசியில் தான் குரு பகவான் இருக்கும். அதுபோல் பெரிய மாற்றங்களை உலகம் ஃபுல்லாக மாறாது. ஆனால் கிரகங்களை பொறுத்து, முக்கிய கிரகங்கள் சொல்லக்கூடிய கிரகங்களை பொறுத்து, மன்னன் சொல்லக்கூடிய குரு பகவானை பொறுத்து உலகம் முழுக்க மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 60 வருஷத்துக்கும் ஒரு பலன்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இந்தந்த வருஷம் இப்படி இருக்கும், சில வருஷம் மழை பெருசாக இருக்கும், சில வருஷம் போர் அதிகமாக இருக்கும், அப்படி அமைதி அதிகமாக இருக்கும், செல்வம் பெருக்கும், இப்படிலாம் சொல்லியிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில் இந்த குரு பகவானை வச்சு தான் நமக்கு எழுதியிருக்கிறாங்க. பெயர்லாம் வச்சுருக்காங்க, 60 வருஷத்துக்கும் பெயர் இருக்குல்ல. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது முக்கிய கிரகமான ராகு, கேது, சனி மற்றும் குரு போன்ற முக்கிய கிரகங்களை பொறுத்து உலகம் முழுக்க பாதிப்புகளில் ஏற்ற இறக்கங்களில் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த அடிப்படையில் பார்க்கும்பொழுது இந்த வருடம் 4 கிரகங்கள், அதாவது சனி பகவானும் விருச்சிக ராசியில் இருக்கா, தனுசு ராசி இருக்கா அப்படிங்கிறதுலே ஒரு குழப்பங்கள் இருக்குது. குழப்பங்கள்லாம் தெளிவாக இதில் இருக்கே. வாக்கிய பஞ்சாங்கத்தில் விருச்சிகத்தில் தான் இருக்குதுன்னு இருக்குது. திருக்கணிதத்தில் தனுசுக்கு போயிட்டு தான் இருக்குது. சில இதில் ரிவேஸ் வந்துருச்சுன்றாங்க, சில அதிசாரமாக இருக்குன்றாங்க. இந்த மாதிரியான குழப்பமாக இருக்கிறது இல்லையா. அதே போல் குரு பகவானும் கன்னிராசியில் இருக்குது. அதுவும் வந்து வக்ரகதியில் இருக்குது. வக்ரகதியில் ரிவேஸில் இருக்குன்னு சொல்லலாம். ஆக கிரகங்கள் வக்ரகதியாவோ அதிசாரமாகவோ அல்லது முன்ன பின்ன மாறி மாறி போய் வர மாதிரியான சூழல்லாம் இருக்குமே. ஆனால் இவைகள் வந்து பொதுவாகவே உலகம் முழுக்க குழப்பங்கள் இருக்கும். அது அமெரிக்காவாக இருந்தாலும் சரி, இந்தியாவாக இருந்தாலும் சரி, இல்லை அதுக்குள்ளே இருக்கிற தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, எல்லா இடத்துலையும் ஒரு குழப்பங்கள் இருக்கும். நாம் எதை தெரிஞ்சு வச்சுக்கிறோமோ அதை மட்டும் தான் நமக்கு கவனிக்கிறோம். ஆனால் உலகம் முழுக்க இந்த மாதிரியே கொஞ்சம் குழப்பங்கள் இருக்க தான் செய்யும். அதுக்கு காரணம் கிரக சூழல் ஸ்திரத்தன்மையோடு இல்லை. கிரகங்கள் ஒரே சீரான வேகத்தில் அதோட பாதையில் பயணிக்காத பொழுதெல்லாம் குழப்பங்கள் நேரிடும். இயற்கை சீற்றங்கள் கூட வரலாம். இந்த மாதிரியான காரணம் எதுக்கு காரணம்னா முக்கிய கிரகங்களுடைய பங்களிப்பு தான் இது காரணம். அதோடைய கிரக சாரங்கள் தான் காரணம். மீண்டும் அடுத்த வாரம் சந்திப்போம். நன்றி.